திருச்சி மாவட்டம் துறையூரில் அனுமதியின்றி எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை பறிமுதல் செய்த போலீசார். ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. துறையூர் ஆத்தூர் சாலை கோவிந்தபுரம் பிரிவு ரோடு அருகே கரூரில் இருந்து எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரி ஒன்று நிற்பதாக துறையூர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். தகவல் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய் ஆய்வாளர்கள் சுரேந்திரன், இளவரசி, கிராம நிர்வாக அலுவலர் வசந்தமலர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது லாரியில் அனுமதியின்றி எம்சாண்ட் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர் கரூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தை சேர்ந்த மகாலிங்கம் மற்றும் லாரி உரிமையாளர் கரூர் ஸ்ரீ முருகன் ப்ளூ மெட்டல் கந்தசாமி என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்து துறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அனுமதியின்றி 4 யூனிட் எம்சாண்ட் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று 1/6/2025 மதியம் கரூரில் இயங்கி வரும், அதாவது கந்தசாமி என்பவருக்கு இயங்கி வரும் ஸ்ரீமுருகன் ப்ளூ மெட்டல் உரிமையாளருடைய லாரி TN 47 AQ 6556 என்ற பதிவை கொண்ட லாரி எம்சாண்ட், அதாவது டிரான்சிட் பாஸ் இல்லாமலும் GST பில் இல்லாமலும் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 5 யூனிட் வரை எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை துறையூரில் மணலாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தின் பேரில் உடனடியாக வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த லாரியை கைப்பற்றி காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அந்த லாரியினுடைய ஓட்டுநரை விசாரித்த பொழுது வாகனத்தில் எந்த விதமான டிரான்சிட் பாஸ், GST பில் எதுவுமே இல்லாமல் கனிமங்களை திருடி வந்ததாக தெரிகிறது. அதன் பேரில் சற்று முன்பு துறையூர் காவல்துறையினர் அந்த வாகன உரிமையாளர் கந்தசாமி, ஓட்டுநர் மகாலிங்கத்தின் மீது கனிமவள சட்டப்பிரிவு கிரைம் நம்பர் துறையூர் காவல் நிலைய குற்ற எண் 484/2025 படி வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.